அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்க கூடாது. அவசரப்பட்டு தவறான முடிவு. இந்த எலிமலைக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பஞ்சம் உண்டானது தன் மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பெத்லகேமிலிருந்து எங்க போயிட்டான் அப்படின்னா மோவாபுக்கு போயிட்டான். ஏன் தீர்மானம் எடுத்தான்? அவர் சொல்வார், நான் இருக்கிற இடத்துல பஞ்சம், அதனால நான் மோவாபுக்கு போனேன். மோவாப், உன் பார்வைக்கு மோவாப்ல ஆகாரம் இருக்கிறது, பெத்லகேம்ல ஆகாரம் இல்ல. ஆனா உன் பார்வைக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மோவாப்ல கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, பெத்லகேம்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இது தெரியல. அவசரத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நஷ்டம் வந்துட்டு, ஒரு இழப்பு வந்துட்டு, உடனே திருப்பி அதே தப்ப பண்ணாம ஆண்டவர் சமூகத்துல இருந்து, ஆண்டவரே, ஒரு சங்கீதத்துலதான் தாவீது சொல்லியிருப்பார், என் புத்தியினத்தை நீர் அறிவீரப்பா. அடுத்து இன்னொன்னு சொல்லுவார் தெரியுமா? உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இது ரொம்ப முக்கியம். ஒரு தவறு நடந்து விட்டது, இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. சரி, அவசரத்தில் நீங்க உங்க நியாயம் கரெக்ட் தான், ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு பார்வை இருக்கிறது அல்லவா? அதுதான் சொன்னேன், எலிமலைக்கு நீ செஞ்சது கரெக்ட். ஏன்னா பெத்லகேம்ல பஞ்சம் இருக்கிறது, மோவாப்ல ஆகாரம் இருக்கிறது, நீ போறது கரெக்ட். ஆனா உனக்கு தெரியல, அதோட அஸ்திவாரத்தை தோண்டி பாரு, அதுல 10 தலைமுறை ஆனாலும் நீங்காத சாபம் இருக்கிறது. ஆனா பெத்லகேமின் அஸ்திவாரத்தை தோண்டி பாரு, அதுல உடன்படிக்கை இருக்கிறது, அதுல வாக்குத்தத்தம் இருக்கிறது. Glory! இன்னைக்கு கர்த்தர், இன்னைக்கு பெத்லகேமா உங்களுக்கு பேசுகிறேன். நீங்க பெத்லகேமா இருக்கலாம், நீங்க பெத்லகேமா இருக்கலாம், ஆனா உன் அஸ்திவாரத்தை தோண்டி பாரு, உன் மேல உடன்படிக்கை இருக்கிறது, உன் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க?